பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எனக்கு வாய்ப்பு தந்த என் தேவாதி தேவனுக்கும் மற்றும் பைப்பா குழுவினர் அனைவருக்கும் ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடம் நம்மளுடைய தலைப்பு என்ன அப்படின்னா தேவபுத்திரர்கள். தேவபுத்திரர்கள் அப்படின்னால எல்லாருக்கும் ஒரு வசனம் ஞாபகம் வரும். அதை தான் நானும் எடுத்திருக்கேன். மத்தேயு 5:9 சொல்லியிருக்கு, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் அப்படின்னு. இதுல தேவபுத்திரர்கள்னா யாரு, அதுல யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். யோவான் 3:16 சொல்லப்பட்டிருக்கு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அப்படின்னு. அப்படின்னா பிதாவுக்கு ஒரே ஒரு குமாரன் தான் இருக்காரு. அவரு நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து தான். அவரு பிதா நம்ம மேல உள்ள அன்புனால குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி நம்மளுடைய பாவங்களை போக்குறதுக்காக சிலுவையில அறையப்பட்டு உடல்ல ஒரு சொட்டு கூட ரத்தம் இல்லாதபடிக்கு நமக்காக சிந்தி நம்ம எல்லாரையும் மீட்டு இருக்காரு. அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டு இருக்கிறோம் நம்ம எல்லாம். அப்படிங்கிற அதுக்கப்புறம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா அவருடைய ரத்தத்தினால நம்ம எல்லாம் மீட்கப்பட்டு இருக்கோம் அப்படிங்கிற விசுவாசிக்கிற யாரா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே யாரு, தேவனுடைய புத்திரர்கள் தான். நம்ம எல்லாரும் அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கோம் விசுவாசிக்கிறதுனால நம்மளும் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் தேவனுடைய புத்திரர்கள் தான். இதுக்கப்புறம் தேவன் ஏசப்பா இந்த உலகத்துல இருந்து மேல அவர் மறுபடியும் பிதாவின் இடத்திற்கு செல்லும் போது பரிசுத்த ஆவியானவரை தேற்றலவான நம்மளுக்கு அனுப்பியிருக்காரு. இந்த ரோமர் 8:15 பாத்தீங்க அப்படின்னு பிற்பகுதியில பாத்தீங்க அப்படின்னா, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள் அப்படின்னு. நம்ம பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டும் போது அப்பா பிதாவே என்கிற கூப்பிடத்தக்கவர் ஒரு புத்திர சுவீகாரத்தை நம்மளுக்கு அவர் தந்திருக்காரு. இது மூலியமா நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம அப்பா பிதா அப்படிங்கிற ஒரு உறவுல இருக்கும். அதுக்கு முந்தின வசனம் 14வது வசனத்துல பாத்தீங்கன்னாலும், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறார்கள் அப்படின்னு இருக்கு. நம்ம பரிசுத்த ஆவியானவரை கண்டிப்பா பெற்றுக்கணும். அப்பதான் நம்மளுக்கு இந்த அப்பா பிதா அப்படிங்கிற உறவு இருக்கும். நான் முதல்ல எடுத்ததுபடி சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் அப்படின்னு இருக்கு. சமாதானம் பண்றது அப்படின்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் நம்ம சமாதானம் பண்றதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. ஏசப்பா இந்த உலகத்துல இருக்கும்போது எப்படி அவர் சமாதானமா இந்த உலகத்துல இருந்தாரோ அது மாதிரி நம்மளும் சமாதானமா இருக்கணும் அப்படிங்கறது தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. எப்படி நம்ம சமாதானமா இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்தேயு 5:39 45 வரைக்கும் நம்ம வாசிச்சோம்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தீமையோடு எதிர்த்து நிற்க. ஃபர்ஸ்ட் தீமையோட நம்ம எதிர்த்து நிற்க கூடாது. உங்களை ஒருத்தங்க ஒரு கண்ணத்துல அரைஞ்சா நம்ம மறு கண்ணத்தையும் காட்டணும். உங்களோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. அது ஒரு விஷயம் இருக்கு. அடுத்து உங்களை ஒருத்தர் 1 மைல் தூரம் வர சொல்லி உங்களை வற்புறுத்தினாங்க அப்படின்னா அவங்க கூட நீங்க 2 மைல் தூரம் போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களிடத்துல கடன் கேட்கறவங்களுக்கு முகம் கோணாம நம்ம கடன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம இந்த உலகத்துல சமாதானமா காணப்படலாம். அது மட்டும் இல்லாம 45வது வசனத்திலே குறிப்பிட்டிருக்காங்க, இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரர்களா இருப்பீர்கள் அப்படின்னு. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த உலகத்துல நம்ம சமாதானத்தோட இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளும் தேவனுடைய புத்திரர்களா தான் இருக்கும். அவருடைய புத்திரர்களா இருக்கிறதுனால நம்ம எதுலயும் எந்த தீய வழக்கத்திலயும் நம்ம வழிவிலகாதபடிக்கு நம்ம இன்னும் அவருடைய வருகை வரைக்குமே நம்ம அவருடைய புத்திரர்களா இருந்து நல்ல பிள்ளைகளா இருந்து அவருடைய வருகையில நம்மளும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆமென்.